ஹலோ சில்ட்ரன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் விளைஞ்சது ஒரு 3-4 தேங்காய் கீழே விழுந்து. எங்களால் மேலே ஏறி பறிக்க முடியல. 3 தேங்காய் கீழே விழுந்தது. அதை நானே உரிச்சிருவேன். ஆனால் உரிக்கிற சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கிடையாது. ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு சுத்தில் தான். அதை வச்சு சிற்பி செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்துடுறேன் பாருங்க. கொஞ்சம் நான் ஏமாந்தேன்னு வச்சுக்கோங்க, தேங்காவே எங்கள் ஜாக் தூக்கி போயிடுவான். அவனுக்கு தேங்காய்னா கொள்ள ஆசை, பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள். கொஞ்சம் ஏமாந்த தேங்காய் தூக்கிட்டு போயிடுவான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் தேங்காய் எப்படி உரிக்கிறாங்க பாருங்கள். கஷ்டம்தான், ஆனாலும் ஈஸியாக உரிச்சிருவாங்க. வேறு வழி கிடையாது, இப்படி தான் உரிச்சாகணும் எங்களுக்கு. இப்போ இந்த தேங்காவை உரிக்கிற அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிடுவேன். எல்லாத்தையும் நல்லா சின்னதாக நல்லா பொடியாக இது பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிடுவேன். ஆமாம் கவரில் போட்டு வச்சுக்கிடுவேன். அது பாத்திரம் தேய்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த தேங்காவை நம்ம உரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை வந்து நான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன், அதை எப்படி நான் வந்து தேங்காவை கீறுறேன் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து கீறி வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த வீக்ஸ் ஃபுல்லாக நமக்கு தேங்காய்க்கு பிரச்சனையே இல்லை. எடுத்தோமா சட்னி அரைச்சோமா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் சாட்டர்டே சண்டேஸ் ஆனால் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிடுவேன். சிறு துருமும் பல்லு குத்த உதவுன்ற மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தான், ஒரு சுத்தில் தான். அதை வச்சு எப்படிங்க தேங்காய் விடுமே இதை சிலவர் நினைப்பீங்க. ஆனால் எடுத்துடலாம். எதையும் முடியும்னா முடிச்சிடலாம், முடியாதுன்னா முடிய முடியாது. பார்த்துருக்கீங்களா, இப்படி உடச்சிட்டேன் 3த்தையும். இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்கு இது வந்து எப்படி நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்த தேங்காய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது நம்ம வந்து தேங்காய் கீறினாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் இதுக்கு ஒரு சின்ன டிப்பு தான். இதை நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கடாயில் இப்படி ஒரு அகலமான பாத்திரம், கடாயில் இல்லை அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி வச்சுட்டு தேங்காய் அப்படி வச்சுருங்க. இப்போ நான் 3 வச்சுருக்கேன். இது நல்ல அந்த தண்ணி வந்து பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கீரியை வச்சு எடுத்தோம்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இப்படி தான் நான் வந்து ஆமாம் அது கொதிக்கட்டும். இப்போ எல்லார் வீட்லேயும் இடுக்கி இருக்கும். இப்போ அடுத்த தேங்காய் வைக்க இப்படி வச்சுட்டு நம்ம தேங்காய் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது வாட்டி நம்ம அர்ஜென்ட்டுக்காக சட்னி அரைக்கணும், ஒரு காய்க்கு போடணும்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி கீறிக்கோங்க, ஒரு சில்லு எடுத்து. ஆமாம், அதுக்கப்புறம் இப்படி வந்துடும். அப்புறம் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம இது வாங்க எப்படி இருந்துச்சு பாருங்க, அப்படியே வந்துடும். ஆமாம், இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த தேங்காய் சாதமாக எங்கள் வீட்டு தேங்காய் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், கீறவே முடியாது. இந்த மாதிரியே எல்லா தேங்காயையும் நான் கீறிட்டு காமிக்கிறேன். இது எப்படி உரிச்சிட்டேன் பாருங்க, டக்குன்னு உரிச்சிட்டேன். இல்லைன்னா இந்த தேங்காய் வந்து உரிக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நம்ம கீரி வச்ச பார்த்தீங்களா, அந்த தேங்காய் கொஞ்சம் சூடாக இருக்கும். உடனே மிக்சியில் போடாமல் கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு இப்படி குறைன்னு அரைச்சி இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் தூக்கி வச்சுக்கிடுவேன். இது எப்போ நமக்கு சட்னி அரைக்கணுமோ அப்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் காய்க்கு போடணும்னா கூட போட்டுக்கலாம், குழம்புக்கு போடணும், எதுனாலும் நமக்கு பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்படி தான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இது எனக்கு 1 வாரம் வரும். என்ன அழகாக பார்த்தீங்களா, மேலே டெரஸ்லேருந்து வர்ற ரெயின் வாட்டர் இது ஃபுல்லாகி அப்படியே இந்த டேங்க்கு போகுது. அப்புறம் இப்போ பாருங்கள், இந்த டேங்க் ஃபுல்லானோன்னே அப்படியே அந்த டேங்க் போயிடும். எப்படி ரெயின் வாட்டர் சேவிங், எப்படி ஃபுல்லும் மழை போகுது பாருங்கள். என்ன அழகாக பெய்யுது பாருங்கள், என்ன அழகாக ஃபுல்லாகுது பாருங்கள். இது ஓவர் ஃபுல்லாக அது கொட்டுது இல்லை.
பார்த்தீங்களா, இன்றைக்கும் எங்கள் ஏரியாவில் மழை பெய்யுது. எப்படி மேலே டெரஸ்லேருந்து வெளியே பார்த்தீங்களா? இப்போ அந்த டேங்க் ஃபில் ஆக போகுது. இது ஓவர் ஃப்ளோ ஆகணும்னா அது ஃபில் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், இது ஃபுல் ஆகிடும். இது ஃபுல்லாக நம்ம இதில் பாருங்கள், ஒரு 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 3/4 இன்ச்சு பைப் போட்டிருக்கேன். எப்படி கொட்டுது பாருங்க. இதில் ரொம்ப அதில் கொட்டுது. இது அடுத்ததில் கொட்டும். அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஐயோ தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகுது. ரொம்ப விரும்புது பார்த்தீங்களா? இப்படி ரெயின் வாட்டர் அப்படியே சேவ் பண்ணிடணும். அது வான்மழை நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்காய் உரிக்கிறது, தேங்காய் எப்படி நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து நாட்டுக்கோழி லெக் பீஸ் வந்து மிளகு போட்டு வறுவல் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எப்படி செய்கிறன்றதை பாருங்கள். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நாட்டுக்கோழி இருக்குது பார்த்தீங்களா, அதோட லெக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெக்கை வந்து நான் வந்து பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். 4 லெக். ஆமாம், 4 லெக்கு. இதை வந்து உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழியில் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், இதில் வந்து கொஞ்சம் வெங்காயமும் தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் இந்த வெட்டி வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயத்தை இதில் போடுறோம். இது கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை வேண்டாம். இது வதங்கின உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி இதுக்கு அரைச்சி பண்ணிங்கன்னா கிரேவி மாதிரி வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு எல்லாம் இதில் போட்டு நல்லா வாசனை வருது. இப்போ வதக்கிட்டு காமிப்போம். பாருங்க, ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா? இந்த டைத்தில் நம்ம பொடியில் வகைகள்லாம் போட போகிறோம். நான் இதில் கொஞ்சம் போல தான் வந்து மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதனால் இதுலேயும் கொஞ்சம் போடணும். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், ஏன்னா அதில் வேறு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு பொடி, அப்புறம் நம்ம இந்த கரம் மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல அது ஒரு 1/4 டீஸ்பூனு எல்லாம் நான் போட்டுட்டேன். பொடி வகைகள் எல்லாம் போட்டாச்சு. இப்போது இதை நல்லா அப்படி பரட்டிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல இந்த லெக் இதில் போடுறோம். இந்த தண்ணி இருக்குல்ல இதையும் இதில் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த தண்ணியும் இந்த மசாலாவும் நல்லா இந்த லெக்கில் ஒட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணி வச்சுருக்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம பெப்பர் போட்டு இறக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ மூடி வச்சிடணுமா? ஆமாம், சரி, முடியுங்கம்மா. பாருங்க, அதில் போட்ட கிரேவி எல்லாம் அந்த கறியில் விட்டுருச்சு பாருங்க. கொஞ்சம் பெப்பர், 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம், கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். நல்ல ஸ்மெல் இருக்குல்ல? அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். பாருங்கள், ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள், பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.